நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசிக்காரங்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவான பலனாக தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன சம்பவங்கள் நடந்துகிட்ருக்கு, என்ன விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக இல்லை பாதகமான காலகட்டமானு அது அவங்க தனிப்பட்ட ஜாதகம், அவங்க கர்மா அமைப்பதி தான் சில விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? ஆனால் என்ன கர்மா சுமத்துட்டு வந்திருக்குமோ அதுபடி தாங்க இப்போ வாழ்க்கை போயிட்டுருக்கும். சரிங்களா? அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா, குட் ஆர் பேட் கர்மான்னு சொல்லுவாங்க. நல்ல கர்மாவில் நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லாயிருக்கும், கிரகங்களை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். கெட்ட கர்மாவில் பிறந்தவங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி பாவகிரகங்களோட சேர்ந்த உங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட சேர்ந்த தசாபுத்தி நடக்கும்போது நிலைமை படுமோசமாக இருக்கும். அவங்க தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா ஒரு ராசியில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருப்பாங்க, மேஷம் முதல் மீனம் வரைக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்குமா பார்த்தீங்கன்னா கிடையாது. இப்போ 1 கோடி பேர்த்துக்கு ஒரு ராசியில் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ராசியில் 1 கோடி பேர் 2 கோடி பேர் இருக்காங்கன்னா இந்த பொது பலன் ஒரு 2-3 லட்சம் பேர்த்துக்கு செட் ஆயிரும், கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு மேட்ச் ஆகாது. சரிங்களா? அது அவங்க ஜாதகத்தை பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். ஏன்னா ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஒரு தனி மனிதனை ஆட்டி படைக்கிறதே பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் தான். அந்த நவகிரகங்களில் இப்போ என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், என்ன வயசு, உங்கள் வயசு என்ன, ரொம்ப முக்கியம். உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, இதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம், ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பாருங்கள், எப்படி இருக்குது, உங்கள் வாழ்க்கை எப்படி போகும், ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை அப்படியே தான் உங்கள் லைஃப் இருக்குமா, நீங்கள் என்ன கர்மாவில் இருக்கீங்க, நல்ல கர்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்களா, கெட்ட கர்மாவை அனுபவிச்சுட்ருக்கீங்களா, இது அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மேக்ஸிமம் சொல்லிடலாம், இதுதான் நடக்கும், இப்படி நடக்காதுன்னு தெளிவாக சொல்லிடலாம். இப்போ இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிரகங்களோட அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா, குரு டிசம்பர் 5ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு கடகத்திலிருந்து. கேது சிம்ம ராசிலையும், ராகு உங்களுக்கு கும்பராசியில் இருக்காங்க. மீனராசியில் சனி சஞ்சரிச்சிருக்காங்க. டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி சூரியனோட பயிற்சி, அதாவது தனுசு வீட்டுக்கு சூரியன் போயிடுவார். டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சிகத்திலேருந்து தனுசுக்கு போகிறார். இந்த சுக்கிரனோட மாற்றம், சூரியனோட மாற்றம், இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும், குரு 5ஆம் தேதி உங்களுக்கு மிதுன ராசிக்கு போகிறனால ஏதாவது மாற்றத்தை கொடுக்குமா, இதெல்லாம் எப்படி இருக்கும்னு நம்ம ஒரு பொதுவான பலனாக இந்த டிசம்பர் மாதம் நம்ம 12 ராசிக்காரங்களுக்கும் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம். காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? துலாம் ராசி, உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பாருங்கள், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில், குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்கார். இந்த டிசம்பர் மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். உங்களுக்கு பணம் வரும். போன மாதம் நவம்பர் மாதம் கூட ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுருப்பீங்க, பணம் இல்லாமல் அப்படியே என்னடா தடையாக போயிட்டுருக்கு, என்னடா ஒரு வாழ்க்கை ஒரு மாதிரி விரக்தியாக போயிட்டுருக்கு, ஒரு நெருக்கடியாக போயிட்டுருக்குன்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் வாழ்க்கையில் ஒரு சில முன்னேற்றங்கள், சில மாற்றங்களையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் பார்க்க போகிறீங்க இந்த மாதம். ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கார். அப்போ உங்கள் மனம் தெளிவாக இருக்க போதுன்னு அர்த்தம், உங்கள் உள்ளம் தெளிவாக இருக்க போதுன்னு அர்த்தம், உங்கள் உடல் அமைப்பு இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஹெல்த்திலிருந்து பிரச்சனை அதுலேருந்து ரெடியாக போகுது. நல்ல ஒரு மருத்துவரோ இல்லை நல்ல ஒரு மருந்தோ உங்களுக்கு அடையாளம் கட்டப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல உதவியும் உங்களுக்கு கிடச்சிரும். அதேமாதிரி வேலையில் டிப்ரெஷனோட ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு வேலையிலிருந்து அந்த மன அழுத்தம் இதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். அதனால் பார்த்திங்கன்னா கவலைப்படாதீங்க. இந்த மாதம் பணம் வரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக அது நிச்சயமாக அந்த டிசம்பர் மாதம் அமைஞ்சிடும். ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். சரிங்களா? மாற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சடனாக சில மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இந்த டிசம்பர் மாதம். அப்போ ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். எப்போது உங்களுக்கு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி. அதுவும் உங்களுக்கு குருவோட வீட்டில் போய் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ் கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? சுக்கிரன் மறைஞ்சால் கூட அது தைரிய வீரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துக்கு போகிறதும் ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துரும். என்ன தான் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும், என்ன தான் கஷ்டம் இருந்தாலும், என்ன தான் சோகம் துன்பம் இருந்தால் கூட அந்த கஷ்டத்துலேயும் துன்பத்துலேயும் சோகத்திலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க இந்த மாதம். சரிங்களா? யார் மூலமாக அது உதவி கிடைக்கும். நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. ஒரு சில பேர்த்தோட அறிமுகங்கள் கிடைக்கும். அது மூலமாக சில உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு உருவாக போகுது. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்காருங்க. அது ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லிடலாம். ஏதாவது போட்டி, பொறாமை, எதிர்ப்பு அப்படி இப்படின்னு இருந்தால் கூட அதிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. ஒரு சில பேருக்கு அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலேருந்து வெளியே வரக்கூடிய வாய்ப்பு உருவாகும். ஒரு சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால குழந்தைகளை பற்றி கொஞ்சம் சிந்தித்து, கொஞ்சம் குழந்தைகளை பற்றி சில எண்ணங்கள் உங்களுக்கு வந்துட்டு போகும். அவங்கள பற்றி சில
என்னங்க பையனோ பொண்ணோ இப்படி இருக்காங்களே, நம்ம செட்டில் ஆக முடியலையே, அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுக்க முடியலையேன்னு ஒரு ஆதங்கத்தில் இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன இது வந்துட்டு போகும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருந்தால் சில விஷயங்கள் மனசுக்கு எடுக்கும். சரிங்களா? குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும். குழந்தைகளை பற்றி சில கவலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைங்க விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா குருவோட பார்வை ராகு குழுகிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? குரு உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துலேருந்து இப்போ 9ஆம் இடத்துக்கே போயிட்டார். அது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ராசிநாதனையும் குரு பார்க்குறாரு, ராசியும் குரு பார்க்குறதுனால டிசம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நடக்கிறத பார்க்க முடியும். வேலையில் பிரச்சனை, வேலையில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, வேலையில் ஏதோ குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, அடுத்தவங்க பண்ண தப்புக்கு நீங்கள் வந்து கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அந்த மன அழுத்தத்திலிருந்து ஈஸியாக வெளிவரக்கூடிய அந்த வாய்ப்பாக உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. வேலையில் பெரிய பிரச்சனை வராது, தொழிலும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பணத்தை சம்பாதிக்கக்கூடிய இந்த வாய்ப்பாக உங்களுக்கு உருவாக போகுது. நல்ல விஷயங்கள், சுப விஷயங்கள், சுபகாரியங்கள் பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கவங்களுக்கு நிம்மதி கிடைக்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது. சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாக போகுது. ஏன்னா சூரியனை குரு பார்க்குறாரு. சூரியன் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி. அப்போ லாபங்கள் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்நிய நபர்களால் உதவி கிடைக்கிறது, மூத்த சகோதரன் சகோதரியார் உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஒரு சில பேருக்கு அரசாங்க வேலையை கிடச்சிடும் இந்த மாதம். சரிங்களா? அப்போ வேலையில் பிரச்சனை இல்லை, தொழிலெல்லாம் பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியாக ஒரு சந்தோஷம் நிலைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் சுக்கிரன், சூரியன், செவ்வாயில் காம்பினேஷன் இருக்கிறதுனால, குருவோட பார்வையில் இருக்கிறதுனால ஒரு மாற்றம் கிடைக்கும். எல்லா துலாம் ராசி நேயர்களும் அவங்கவுங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில மாற்றத்தையும் சில நல்ல சில விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது கண்டிப்பாக இந்த மாதம் பார்த்துருவீங்க. சரிங்களா? நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. ஒரு அற்புதமான ஒரு சில திடீர் மாற்றத்தையும் திடீர் சில நல்ல விஷயங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.